ரங்கமலையில் இது சுனை மேலேருந்து வரக்கூடிய மழைநீர் வந்து இங்கே சேகரிக்குது. இந்த சேகரிப்பு தண்ணி தான் சிவனுக்கு அபிஷேகத்துக்கு போகுது. ஐஸை வந்து எவ்வளோ வெயில் இருந்தாலும் ஐஸ் வாட்டருக்கு இணையாக இருக்கக்கூடிய ஒரு தண்ணி. இந்த தண்ணி குப்பை இருக்குது, அவ்வளோதான். வடிகட்டி குடிக்கலாம். நாங்கள் வடிகட்டி குடிக்கிறோம். இப்போது இதுதான் கம்பம் போகிற வழி. இப்போ அந்த வழியில் மேலே ஏறுறோம். நான் கம்பத்துக்கு போகலை. இங்கே ஒரு அதிசயமான விஷயம் இருக்குது, அதை காமிக்கிறதுக்காக அந்த வழியில் போகிறோம். இதுதான் படி ஏறுறதுக்கு. இந்த கல்படி தான் செதுக்குனவங்களுக்கு மிக்க நன்றி. இதில் வந்தீங்கன்னா இந்த வழியாக அம்புக்குறி போட்டிருக்கு இல்லையா, இது வழியாகவே போனீங்கன்னா மேலே உச்சியில் கம்பம் பார்க்கலாம். இப்போ நாங்கள் இன்னொரு அதிசயத்தை காமிக்க போகிறோம். இங்கே ஒரு அருமையான குகை இருக்குது, அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. சொல்லு, என்னாருடைய சிவனையே போட்டு எல்லாத்தாக்கும் நிறைவாக போட்டு ஒரு அருமையான குகைக்குள்ள உள்ளே பாருங்கள். ஒரு ஆள் போய் அழகாக தவம் இருக்கலாம், அப்படி ஒரு அமைப்பு. இந்த இடம் தான் தண்ணி மேலேருந்து வர்றது. இது எல்லாமே நம்ம அந்த லெமன் ரைஸ் சொல்லும் இல்லையா, அந்த மாதிரி செடி, இன்னும் நிறைய மூலிகைகள் இருக்குது. இது கடந்து தண்ணி வரதுனால தான் இந்த தண்ணியோட இனிப்பு. லெமன் கிராஸ் பாருங்கள், அந்த பாறையில் ஈரம் பாருங்கள் எப்படி கசிதுன்னு. போன வாரம் மழை பெஞ்சது, தண்ணி சேகரித்து இந்த தண்ணி கீழே மெதுவாக அனுப்புது. எப்பவுமே இயற்கை சொல்கிற விஷயம், சேமிச்சு வை வாழ்க்கை நல்லா இருக்கும்னு. உங்கள் உடல்நலத்தையும் சேமிச்சு வைங்க. இந்த மாதிரி மலையேறி உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஒளிப்பதிவாளர் கவினுடன் சிவகுமார்.